வேதாகம வினாவிடை. ரோமர் அதிகாரம் 3. யூதரிடம் ஒப்புவிக்கப்பட்டது எது? தேவனுடைய வாக்கியங்கள். தேவனுடைய வாக்கியங்கள் யூதரிடம் ஒப்புவிக்கப்பட்டது அவர்களுக்கு எப்படியானது? விசேஷித்த மேன்மை. விசுவாசியாமற் போனவர்கள் யார்? யூதரில் சிலர். சிலருடைய அவிசுவாசம் எதை அவமாக்க மாட்டாது? தேவனுடைய உண்மை. சத்தியபரர் யார்? தேவன். எந்த மனுஷனும் எப்படிப்பட்டவன்? பொய்யன். தம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்குபவர் யார்? தேவன். எது விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையும்? தேவனுடைய நியாயம். கோபாக்கினையை செலுத்துகிறவர் யார்? தேவன். கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லக்கூடாது. அநீதர். உலகத்தை நியாயம் தீர்ப்பவர் யார்? தேவன். யார் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும்? தகாத விதமாய் போதிக்கிறவர்கள். யூதர் கிரேக்கர் யாவரும் எதற்கு உட்பட்டவர்கள்? பாவம். எது உள்ளவன் இல்லை? உணர்வு. யாரை தேடுகிறவன் இல்லை? தேவனை. எல்லாரும் எப்படி கெட்டு போனார்கள்? வழி தப்பி. எதை செய்கிறவன் இல்லை? நன்மை. திறக்கப்பட்ட பிரேத குழி எது? தொண்டை. எவைகளால் வஞ்சனை செய்யப்படுகிறது? நாவுகள். எதின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது? உதடுகள். சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருப்பது எது? வாய். இரத்த சிந்துகிறதற்கு தீ விரிக்கிறது எது? கால்கள். நாசமும் நிர்பந்தமும் எங்கே இருக்கிறது? வழிகளில். எதின் வழியை அறியாதிருக்கிறார்கள்? சமாதான வழி. கண்களுக்கு முன்பாக எது இல்லை என்று எழுதியிருக்கிறது? தெய்வ பயம். உலகத்தார் யாவரும் எதற்கு ஏதுவானவர்கள்? தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் யாருக்கு உரியது? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு. நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது எது? பாவத்தை அறிகிற அறிவு. நியாயப்பிரமாணம் இல்லாமல் வெளியாக்கப்பட்டிருப்பது எது? தேவ நீதி. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிப்பது எது? தேவ நீதி. தேவ நீதி எவர்கள் மேல் பலிக்கும்? விசுவாசிக்கிறவர்கள். இலவசமாய் அருளப்படுவது எது? தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபையினாலே யார் மூலமாய் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்து. முற்காலத்தில் நடந்த பாவங்களை பொறுத்து கொண்டவர் யார்? தேவன். யாரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை தேவன் நீதிமான் ஆக்குகிறார்? இயேசு கிறிஸ்து. கிருபாதார பலியாக தேவன் யாரை ஏற்படுத்தினார்? இயேசு கிறிஸ்துவை. நீக்கப்பட்டு விட்டது எது? மேன்மை பாராட்டல். மனுஷன் எதின் கிரியைகளால் நீதிமானாக்கப்படுவதில்லை? நியாயப்பிரமாணம். மனுஷன் எதினால் நீதிமானாக்கப்படுகிறான்? விசுவாசம். தேவன் எவர்களுக்கும் தேவனாயிருக்கிறார்? புறஜாதிகள். விருத்த சேதனம் உள்ளவர்களை தேவன் எதினால் நீதிமான்கள் ஆக்குகிறார்? விசுவாசத்தினால். விசுவாசத்தினால் எது அவமாக்கப்படுவதில்லை? நியாயப்பிரமாணம். விசுவாசத்தினால் நிலைநிறுத்தப்படுவது எது? நியாயப்பிரமாணம்.